திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருளானாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிசவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கூடும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். இன்னைக்கு என்ன பாடம் நாம் பார்க்கணும்? எம்பிரான் முருகநாயனார் புராணம். சரியாக இன்றைக்கு குருவருளாலும் திருவருளாலும் அமைப்பாளருடைய பெருமுயற்சியாலும் அன்பர்களுடைய ஒத்துழைப்பாலும் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டு நாம் இந்த வகுப்பில் அடியெடுத்து வைக்கிறோம். அத்தகு பெரும் சிறப்புக்குரிய நம்முடைய இந்த புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய செங்கம் நகர், அங்கு இருக்கக்கூடிய பெருமான் விரைவில் குடமுழுக்கு ஏற்று அருள வேண்டும் என்று அவரை மீண்டும், ஏன்னா அவர்கிட்ட தவிர வேறு யார்கிட்டையும் நம்ம போய் கேட்க முடியாது, அவரிடத்து வேண்டிக் கொண்டு நாம் இன்றைக்கு எம்பிரான் முருகநாயனாருடைய திருவரலாற்றை சிந்திக்கலாம். திருத்தொண்ட தொகையிலே முருகனுக்கும் ருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று 2 நாயன்மார்களை ஓர் அடியிலே வைத்து போற்றுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். சென்ற ஆண்டு திருவாரூர் தேருக்கு அன்பர்களாக வந்திருந்தீங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி திருவாரூரில் தேர் திருவிழா. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் கலந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்வில் ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேண்டிய விழா. அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வேலை நாளில் தான் வருது, வேறு வழி இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்வில் ஒரு முறையாவது நாம் கண்ணார காண வேண்டிய விழா அது. அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வாங்க, வரும்போது அடியனுக்கு தகவல் சொல்லுங்கள். அப்படி திருத்தொண்ட தொகையிலே 2 நாயன்மார்களை ஒரு அடியில் வைத்து போற்றுகின்றார். அடுத்து வகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் சீர் மதியம் சடையார்க்கு அலர் தொட்டு அணிபவன் யான் மகிழ்ந்து துதி அங்கழல் சண்பை நாதற்கு தோழன் வன் தொண்டன் அம்பொன் அதிகம் பெறும் புகழூர் முருகன் எனும் அந்தனனே. நம்பியாண்டார் நம்பிகள் இவ்வாறு நமக்கு போற்றி செய்கின்றார். பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன். பதிகத்தினுடைய பயன் எது அப்படின்னு சொன்னால் அது 5 எழுத்து தான். நாம் இத்தனை விரிவாக முதல் திருமுறையில் இருந்து 12ஆம் திருமுறை வரை நாம் எத்தனையாக சிந்தித்திருந்தாலும் அது அத்தனையிலும் பொருளாக என்ன இருக்கு? சிவம்தான் இருக்கு, 5 எழுத்து தான் இருக்கு. அந்த 5 எழுத்தை பற்றி கொள்ள வேண்டும்.
குருநாதர் மூலமாக நாம் மந்திரமாக அதை ஏற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த திருமுறையினுடைய 12 திருமுறையினுடைய சார். அப்போ அந்த 5 எழுத்தை பற்றி கொண்டதன் காரணமாக நாம் அருளியல் துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு நிற்கக்கூடிய நிலையை பெற வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னதும் அதற்காகத்தான். ஏதோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அல்ல அப்படிங்கிறதை அன்பர்கள் உள்வாங்கிக்கணும். அப்போ அந்த பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் சீர் மதியம் சடையார்க்கு அலர் தொட்டு அணிபவன். பிறைச்சந்திரனை தன்னுடைய சடையிலே சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அலர் தொட்டு அணிபவன். அலர் அப்படிங்கிறது மலர். நம்ம இன்னைக்கு மலர் அப்படிங்கிறத பல விதமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அலர் அப்படிங்கிறது மலர்வதற்கு முந்தைய நிலையில் இருக்கக்கூடியதற்கு அலர்னு பேர். அப்படி அலர் தொட்டு அணிபவன் யான் மகிழ்ந்து துதி அம்கழல் சண்பைநாதற்கு தோழன். அதாவது அடியேன் மனமகிழ்ந்து வணங்கி போற்றக்கூடிய திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராக விளங்கக்கூடியவர் வன்தொண்டன் அம்பொன் அதிகம் பெறும் புகழூர் முருகன் எனும் அந்தனனே. வன்தொண்டன் யாருங்க? நம்பியாரூரர், சுந்தரர். பதில் 2-3 பேர் தானே சொல்றீங்க. தம்பிரான் தோழர். சரி, அவர் அம்பொன் அதிகம் பெறும் புகழூர். அவருடைய வரலாறு பின்னால் நாம பார்ப்போம். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புகழூருக்கு பெருமானை வணங்க செல்கிறார். அப்படி சென்றபோது ஆலய கதவு அடைத்திருக்கிறது. அதனால் வெளியில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுக்கும்போது இந்த திருவாரூர் விழா தொடங்கிடுச்சு, கொடியேற்றம் தொடங்கிடுச்சு. சுந்தரருக்கு குண்டையூர் கிடார் நெல் கொண்டு வந்து கொடுத்துட்டார். அந்த விழாலாம் நேற்று நடந்தது. அந்த விழாக்களை எல்லாம் அப்படியே வசந்த விழா பெருமானுக்கு அந்த விழா நடக்குது. அதற்கு வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அமுது செய்விக்கிறதுக்கு என்ன செய்யறது, நிறைய பொன் வேண்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே சிந்தனையில் ஒரு செங்கல்லை வச்சு அப்படியே சுவர். அப்போ அந்த பதிகம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். அந்த பதிகம் சிந்தித்து பார்க்கிறார். பார்த்த உடனே இப்போ எழுந்திரிச்சு பார்த்தா அந்த செங்கல் பொன்கல்லாக மாறி இருக்கு. அப்போதான் சொல்றார், இந்த நிகழ்வுலாம் ரொம்ப அந்த இடம் வரும்போது நம்ம என்ன விரிவாக சிந்திப்போம். அப்படி பெற்ற திருப்புகழூர் என்கின்ற திருத்தலம். திருப்புகழூருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? நாவுக்கரசு பெருமான் முக்தி அடைந்த திருத்தலம். அப்படிப்பட்ட திருப்புகழூர் முருகன் எனும் அந்தனனே, அந்தனர் குலத்திலே தோன்றிய முருகநாயனாரை நான் போற்றி வணங்குகின்றேன் என்று இங்கே திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி அருளி செய்திருக்கிறார் என்று சொல்லி, அடுத்து நாம் விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்திற்கு நாம் உள்ளே நுழையலாம். தாது சூழும் குழல் மலையால் தளிர்க்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புபதி சோதி சூழும் மணிமௌலி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடம் சோலை பொய்கை சூழும் பூம்புகலூர். திருப்புகலூரினுடைய பெருமையை சொல்லுகின்றார். தாது சூழும் குழல் மலையால். தாது அப்படிங்கிறது அந்த அண்டுகள் மொய்க்கக்கூடிய சூழக்கூடிய குழல். தாது சூழும் குழல், மலர்கள் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாதுகள் சூழக்கூடிய குழல் அப்படின்னு ஒரு பொருள். இன்னும் நுட்பமாக நம்ம
பார்த்தோம்னா அந்த தாது சூழும் குழல், வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய குழல் அப்படின்னா அதில் வாசம் உள்ள குழல், வாச மலர்குழலால் அந்த குழல் மலையால் தளிர்க்கை சூழும் திருமேனி, உமையம்மை பெருமானை அப்படியே தழுவ அந்த தளிர் கையால், தன்னுடைய வளை கையால் அணைத்து பிடித்த திருமேனியை உடையவர் சிவபெருமான். நீது சூகும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புபதி. இந்த புனலை, புனல் அப்படின்னா நீருங்க, கங்கையை தன்னுடைய கற்றையிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமான். முடிக்கற்றை ஒரு பீல கங்கையை தாங்கி இருக்கக்கூடிய பெருமான். அப்படி நம்பர் விரும்புபதி, அவர் விரும்பி உரையக்கூடிய பதிகள்ல ஒன்று இந்த திருப்புகழூர் பதி. சோதி சூழும் மணிமௌலி சோழர் பொன்னி திருநாடு, அங்கே மணிமுடி தரித்திருக்கக்கூடிய சோழர் பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த நாடு, சோழருடைய அரசாட்சியில். நாட்டில் நிறைய குறுநில மன்னர்கள் இருப்பாங்க, ஆனால் 3 பேருக்கு மட்டும்தான் மணிமுடி சூடக்கூடிய அதிகாரம் இருக்கு. சேரன், சோழர், பாண்டியர் என்று சொல்லக்கூடிய அந்த 3 பேருக்கு. அதனால தான் அவர்களுக்கு முடிவுடை மூவேந்தர் அப்படின்னு பேரு. முடியுடை மூவேந்தர். அவங்க ஏன் முடியுடை மூவேந்தர் அப்படின்னா, அவங்க தான் பெரிதாக அந்த மணிமுடியை சூடிக்கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். அப்படி சோதி சூழும் மணிமௌலி சோழர் பொன்னி திருநாட்டு, போது சூழும் தடம் சோலை பொய்கை சூழும் பூம்புகலூர். பொய்கையும் அடுத்து சோலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் தான் பூம்புகலூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்புகலூர் திருத்தலம் என்று இந்த முதல் பாடல்ல நமக்கு அந்த தலத்தினை அறிமுகம் செய்து வைக்கிறார் நம்முடைய தெய்வ செக்குடார் பெருமான். அடுத்து 2வது பாடல். நாம மூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம்போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால் யாமையிருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரைமலர் மேல் காமர் மதுவுன் சிறைவண்டும் களங்கம் இன்றி விளங்குமால். இப்போ இந்த திருப்புகலூரில் அந்த பூம்புகலூர் என்கின்ற அந்த திருத்தலத்தில் நாமமூதூர் மற்ற அதனுள், இப்படிப்பட்ட பெருமை உடைய பெயரை உடைய அந்த ஊரில் நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்தொலியால். நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேம நிலவு திருநீரு. இதே மாதிரி ஒரு வாசகத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு முந்தைய பகுதியில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கார்? முத்தநாதன் என்பதா? நல்லோர் மனம்போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீற்றின் சிறந்த நீற்று வெண்மை திருந்து ஒளி. ஏனாதிநாத நாயனார் புராணம், மெய்ப்பொருள் நாயனார் புராணம், எரிபத்த நாயனார் புராணம். அரிசியா ஒவ்வொன்றா சொல்லுவோம். ஏதாவது ஒன்று சரின்னு சொல்லித்தானே ஆகணும். இது எதுவுமே இல்லை. நாயன்மார் புராணத்திலே இல்லை. உங்களுக்கு அடுத்த குரூப் இருந்தாச்சு. இதுக்கு மேலே கண்டுபிடிக்க பார்ப்போம். சரி, நீங்கள் இப்போதைக்கு தேடி கண்டுபிடிக்க போகிறதில்ல. நீங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தரலைங்கய்யா அப்படின்னு. நாயன்மார்களுடைய வரலாறு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முன்னால் தேட ஆரம்பிச்சிங்க. சரி, தேடின நேரமாகும். திருக்கூட்ட சிறப்பு எடுத்துக்கங்க. திருக்கூட்ட சிறப்புல 6வது பாடல். மாசிலாத மனிதிகள் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும்
புனிதர்கள். அந்த பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்ங்கிற சொல்லத்தான், அந்த அடியத்தான் இங்க விளக்கமா என்ன சொல்றார்? நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீரு. முன்ன என்ன சொன்னார்? நீர் வெண்மையா இருக்கு, அதை போல அடியார்களுடைய உள்ளமும் வெண்மையாக தூய்மையாக இருக்குன்னு சொன்னார். இப்ப அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி என்ன சொல்றார்? அடியார்களுடைய நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீரு. முன்பு திருநீரு அணிந்தவர்கள் தூயவர்கள் சொன்னாரு, இப்ப தூயவர்கள் தான் திருநீரு அணிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேமம் நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்தொழியால் யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல. அந்த ஊர்ல இரவே கிடையாது. ஏன் இரவே கிடையாது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய மனத்திலையும் இருள் இல்லை, அங்க இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், அதனால அவர்களுடைய மனத்திலும் இருள் இல்லை. எல்லாம் திருநீர் நிறைய பூசி இருக்கிறதுனால அந்த திருநீற்று ஒளியினுடைய வெளிச்சம் பரவி இருப்பதனால் அங்க இருள் இல்லை, அதனால அங்கு இரவே அல்ல. விரை மலர் மேல் காமர் மதுவும் சிறை வண்டும் களங்கம் இன்றி விளங்குமால். இங்க என்ன ஒரு நுட்பம் பாருங்க, தெய்வ சேக்கிழார் பெருமான். ஏன் நம்ம புராணத்தை அப்படியே நேராக கடந்து போயிடலாம். பல பேர் கேட்பாங்க, ஐயா நீங்கள் வந்து 63 வரலாறை மட்டும் அப்படியே கதையாக சொல்லிட்டு போங்க. கதையாக சொல்லிட்டு போனால் இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பூவில் வண்டு இல்லையா, விரை மலர் மேல் காமர் மதுவும் சிறை வண்டும் களங்கம் இன்றி விளங்குமால். பொதுவாக வண்டை சொல்லும்போது என்ன செய்யும்? அது மலருக்கு மலர் தாவிக்கொண்டே இருக்கும் இயல்புடையது. அதனால ஆனால் அப்படிப்பட்ட வண்டு கூட இங்கே ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக, களங்கம் இல்லாததாக. ஏன் களங்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, இது நீர் இருக்கக்கூடிய அந்த வெண்துகள் மகரந்தத்தை தன்னுடைய முன்பகுதியில் நுகர்ப்பதனால், திருநீரு பூசி அடியார் போல இருப்பதனால் இதை இங்கே இருக்கக்கூடிய வண்டுகளும் களங்கம் இல்லாததாக இருக்கின்றன என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். என்று சொன்னால், ஒரு அடியார் நம்ம வந்து வழிபாட்டுக்கு வந்துட்டோம், வகுப்புகளுக்கு வருகின்றோம் என்று சொன்னால், நாம் முன்பு சொன்னதை போல பல வகுப்புகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறோம். நண்பர் கூட நம்ம அந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவிடுவதை பார்த்துட்டு அவர் சொன்னார், ஐயா நீங்கள் அந்த வகுப்பில் எல்லாம் சிறப்பாக இருந்தது, ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பெரிய புராணம் கற்பதற்கு முன் கற்றதற்கு பின்னு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். அதை சொன்னதை எடுத்து வச்சு, ஐயா அது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி நம்ம பெரிய புராண வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், வகுப்புக்கு வந்ததற்கு பின்னால் நாம் இப்போ எப்படி இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த மாற்றம் நமக்குள்ள தெரிஞ்சா மட்டும் போதாது, பார்க்குற எல்லாருக்கும் தெரியணும். அப்படி நடந்து கொள்வது தான் என்னது நமக்கு நாம் இந்த புராணத்திற்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி என்று சொல்லி, அடுத்து 3வது பாடல்ல, நன்னும் இசைதேர் மதுகரங்கள் நனை மென் சினையின் மருங்கு அலைய வண்ண மதுர தேன் பொழிவ வாச மலர் ஆயே அல்ல தன்னென் சோலை எம்மருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிழவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் பொழியுமால். நன்னும் இசைதேர் மதுகரங்கள், சிறப்புமிக்க அந்த இசை முழங்கக்கூடிய மதுகரம் அப்படின்னா வண்டுகள், நனை மென் சினையின் மருங்கு அலைய
வண்ண மதுர தேன் பொழிவ வாசமலர் ஆயே அல்ல. அவற்றிலிருந்து அந்த தேன் சொரியக்கூடிய இடத்துல சாதாரண தேன் வரலை. அந்த திருப்புகலூர் இருக்கக்கூடிய வண்டுகளிடத்திலிருந்து தன்னின் சோலை எம்மருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிக செழுந்தேன் பொழியுமால். அப்போ எப்படி இருக்கான், அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அந்த பதிகம் பாடக்கூடிய அதை கேட்டு கேட்டு இந்த வண்டுகள் அந்த பண்ணை போலவே ரீங்காரம் விடுகின்றன, அந்த பதிகத்தை போலவே ரீங்காரம் விடுகின்றன என்று காட்டுறார். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்துலலாம் இன்றைக்கி அப்படிலாம் யாரும் பெருசாக முயற்சி செய்கிறதில்ல. இந்த கிளி முதலாக இருக்கக்கூடிய சில பறவைகளையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு நிறைய பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ ஒரே நாளில் அது பேசிடுமா அப்படின்னு சொன்னால் பேசாது. பல ஆண்டு காலம் பயிற்சி கொடுக்கணும். எதனால் அப்படின்னா அது கேட்ட உடனே திரும்ப சொல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லை. அதை நீண்ட காலம் பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பேசணும்னா அது புரியாது. அப்போ எல்லா நாளும் என்ன சொல்லணும், அதுக்கு பயிற்சி அளிக்கும்போது ஒரே மாதிரி பேசணும். அப்போ தான் அது அந்த சொல்லை திரும்ப சொல்லும். அதை போல் இங்கே என்ன செய்யுதா, அப்போ எத்தனை காலமாக அது இருக்குது, எத்தனை அடியார்கள் ஒரே பண்ணில் அந்த பதிகங்களை எல்லாம் பாடியிருந்தால் அது கேட்டு இப்படி சொல்லும் அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு ரொம்ப நுட்பமாக உள்ளே உணர்த்தி இருக்கிறார். அடுத்து 4வது பாடல். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பங்கயம் அப்படின்னா தாமரை. இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய தாமரை மட்டும் இல்லை, வேறு ஒரு தாமரை இருக்குது. என்ன தாமரை அப்படின்னா, சாதாரணமாக தாமரைங்கிறது என்ன இருக்கும், தண்ணீரில் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும், இலை மட்டும் அது மேலே இருக்கும், மலர் மேலே தண்ணீர் அங்கே சூழ்ந்து இருக்கும். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன. முன்பு இந்த பதிகங்களை எல்லாம் அந்த வண்டுகள் பாட பாட அந்த இயல்பாக இருக்கக்கூடிய தாமரை மேலே இருந்து வரக்கூடிய நீர் எப்படி இருக்கான் காட்டுறாரு பாருங்க. அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். அப்படி பதிகத்தை கேட்டா அடியார்களுக்கு கண்ணுல கண்ணீர் வருமா. அப்படி இதுதான் தற்குறி பேற்றாணி அப்படின்னு சொல்லுவாங்க எக்கணத்துல. அதாவது இயல்பா தாமரை தண்ணீர்ல இருக்கிறதுனால அதனுடைய இதெல்லாம் அங்கங்க சொட்டு சொட்டாக நீர் இருக்கும். ஆனா அதை தெய்வ செக்குலார் கொண்டு வந்து எங்க சேர்த்து வைக்கிறார் பாருங்க. எப்படி அடியார்கள் பதிகத்தை கேட்டு எம்பெருமான் அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். அப்படியே அவங்க கண்ணீர் துளியாக அரும்பி கொண்டிருக்கும் அந்த பதிகத்தை கேட்கும்போது பாடும்போது அப்படி உருகி கண்ணீர் பெருகும் அளவுக்கு அங்கே தொண்டர்கள் இருந்தார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. சாதாரணமா ஓதுனா நன்னெறிக்கு உய்க்குமா அப்படின்னா உய்க்காது. அப்ப எப்படி ஓதணும், கண்ணீர் மல்கி ஓதணுமா. ஐயோ இப்படி ஆயிடுச்சாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னெறி குவிப்பது. அப்படி ஓதக்கூடிய அன்பு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், இறைவன் மீது அன்புடையவர்களோட சேர்ந்து இருந்தாதான் நமக்கும் கொஞ்சமாவது அன்பு வரும். அதே திருவாசகத்தில் பார்க்குறோம் இல்லையா, பார்க்கின்ற போதெல்லாம் அடியார் நடுவில் இருக்கும், அடியார்களோடு இருக்கணும், அடியார்களோடு இருக்கணும் அப்படின்னு பெருமான் ஏன் மாணிக்க வாசக பிரான் ஏன் கேட்குறார் அப்படின்னு சொன்னால்,
அதை பார்த்தாவது நமக்கு அன்பு கொஞ்சமாவது வரட்டும் அப்படின்னு. இப்போ ஒரு புது கவிதையில் ஒரு கவிஞர் எழுதியிருந்த அவருடைய பேரடைய நினைவு. சிலதெல்லாம் பார்க்காமலே பல பேர் செய்கிறாங்க. ஒரு பாடுங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேசுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பேச்செல்லாம் வராதுங்க அப்படிங்கிறாங்க. ஆடுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நடனம்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கவிதை எழுதுவீங்களான்னு கேட்டால் எல்லோரும் 2 உயர் நோட்டை எடுத்து நீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது என்னென்னா, நம்ம எழுதுறது எல்லாத்தையும் நாமளே நமக்குள்ளே அதை கவிதைன்னு நினச்சி அந்த மாதிரி நமக்கும் அன்பு இருக்குன்னு நாமளாக நினச்சிக்கூடாது. அப்போ அது அன்புடையவர்களோடு பழகும்போது தான் அவர்களுடைய அன்பு எத்தகையது, நம்முடைய அன்பு எத்தகையது அப்படிங்கிறது தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமானே சொல்றார். அவர் கண்ணப்பரோட ஒப்புமைப்படுத்திக்கிறார். நாம யாரோட ஒப்புமைப்படுத்திக் கொள்வது, எந்த அடியாரோட ஒப்புமைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிறீங்க சொல்லி அப்போ அவ்வளவு ஒரு உருக்கமாக அன்பர்கள் திருமுறை மேல் அன்பு கொண்டு அதை கேட்கின்ற போதே கண்ணீர் பிரியவும், அதை பாடுகின்ற போது கண்ணீர் ஆனந்த கண்ணீர் சொரிய அங்கே இறைவனை நினைந்து போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட தாமரை நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரார் அப்படின்னா, ஒரு ஊரில் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னா அங்கே ஊரில் இருக்கிற ஒரு குறிப்பிட்டவரை சொல்லும்போது அவரும் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இயற்கையே இவ்வளவு சிறப்புடையதாக நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா அங்கு வாழக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க? அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்குடைய ஒழுக்கத்துக்கும் அடியார் அந்தணர்களுடைய ஒழுக்கத்துக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்தனராக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னில் மான மறையோர் குலமரபின் வந்தார் முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடி கீழ் ஊனமின்றி நிறை அன்பால் உருகும் மனத்தார் முருகனார். ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூர், இப்படிப்பட்ட பெருமை மிக்க வளம் நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த புகழூர் திருத்தலத்தில் அது தன்னில் அந்த திருத்தலத்தில் மான மறையோர் குலமரபின் வந்தார். மறையோர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்தனர் குலத்திலே தோன்றினார். முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார். என்னன்னா ஞானத்திலே சிறந்தவராக இருந்தார். இப்போ என்ன சொல்லுவாங்க, முன்னெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வாத்தியார் பிள்ளை. அப்படி அந்த பரம்பரை வந்தாலும் அறிவு விளங்குதான்னா விளங்காமல் இருக்கானா? அப்படி இல்லையா. இவர் எப்படி இருக்கிறார்? ஞான வரம்பின் தலை நின்றார். நாகம் புனைவார் சேவடி கீழ். நாகம் புனைபவர் யாரு? சிவபெருமான். அவர் உடம்புல எல்லா இடத்துலையும் எங்க தொட்டாலும் நாகம் தான் இருக்கும். இப்படி சொல்லும்போது உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்ற மாதிரி சாமிக்கு உடம்புல எல்லா இடத்துலையும் நாகம் இல்லாத இடமே கிடையாது. அப்படி நாகம் புனைவார் சேவடி கீழ் ஊனம் இன்றி நிறை அன்பால். ஊனம் இன்றி நிறை அன்பு. அப்ப என்னன்னா குற்றம் இல்லாத அன்பு. எப்ப ஊனமின்றி அன்பு வரும் அப்படின்னு சொன்னா, எது நடந்தாலும் நிறைந்த அன்பு நிறைந்திருந்த அங்க ஊனம் ஏற்படாது. இப்ப நமக்கெல்லாம் என்ன பண்ணும், அன்பு வரும், திரும்ப கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆஹா, எத்தனை மாணவர்கள் இப்படியெல்லாம் வகுப்பு கேட்குறாங்களேன்னு அன்பு வரும். பதில் தப்பா சொன்னா ஆமா உடனே அன்பு போய் கோபம் வந்துடும். ஆனா நியாயமா தப்பா சொன்னா கோபம் தானே வரணும். ஆனா தப்பா சொன்னாலும் அன்பு வர அளவுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த அளவுக்கு இன்னும் அன்பு வரல. அது அன்பினுடைய வேறு விதமான வெளிப்பாடு.
அன்புல அடுத்தவர்கள் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு சொல்றது ஒரு அன்பு, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு சொல்றது அன்பு. இதுல எது நம்மை சார்ந்ததுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இத்தனை பாடம் கேட்டீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை ஒருத்தர் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லக்கூடிய அன்பு. அந்த ஊனம் இன்றி நிறை அன்பால் உருகும் மனத்தார் முருகனார் என்ன செய்கிறார், அப்படியே உருகிடுவார் முருகநாயனார். அவ்வளவு அன்பு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 63 பெருமக்களும் இறைவனிடத்தும் அடியார்களிடத்தும் குருநாதரிடத்தும் அத்தனை அன்போடு இருந்திருக்காங்க. இந்த 3 வகை வழிபாட்டையும் கடைபிடித்தவர்கள் தான் நமக்கு நாயன்மார்கள். அதனால அவர்கள் அத்தனை அன்புடையவர்களாக இருந்ததனால தான் என்ன செய்கின்றார், இறைவனே நேரிலே வந்து அவர்களோடு இருந்து அவர்களை அழைத்து சென்றிருக்கான், அவர்களுக்கு அருள் செய்திருக்கின்றான். வகையில் அன்பால் நிறைந்த அன்புடையவராக நம்முடைய முருகநாயனார் விளங்குகின்றார் என்று இந்த 5வது பாடலிலே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அன்பர்களுக்கு தேநீர் இடைநிலை. திருச்சிற்றம்பலம். அடைமேல் அளவன் குயில் உணர அலர் செங்கமல வயல் கயல்கள் மடைமேல் உகழும் திருப்புகலூர் மன்னி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார். இப்போ முதல்ல நம்முடைய நாயன்மாருடைய ஊர் எதுன்னு சொல்லியாச்சு. அவர் அந்தணர் குலத்தை சேர்ந்தவர்னு சொல்லியாச்சு. அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத அடுத்து அறிமுகம் செய்துட்டார். அடுத்ததான் அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்னு இப்போ சொல்றார். அடைமேல் அளவன் துயில் உணர. அளவன் அப்படின்னா வண்டு. அந்த தாமரை மேல வண்டு தூங்கிட்டு திரும்ப எழுந்திருக்குதான். துயில் உணர அலர் செங்கமல வயல் கயல்கள். அப்போ இந்த வயல்ல இருக்கக்கூடியது கயல்கள். மடைமேல் உகழும் திருப்புகலூர். கயல்னா மீன். அந்த மீன்கள் எல்லாம் வயல் நிரம்பி இருக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த திருப்புகலூர் மன்னி வாழும் தன்மையராய் திருப்புகலூர்லேயே இருக்கக்கூடியவராக நம்முடைய முருகநாயனார் இருக்கின்றார். அவர் விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால். விடைமேல் வருவார்க்கு, விடை அப்படின்னா காளை வாகனம், அந்த ரிஷப வாகனத்து மேலே வரக்கூடிய சிவபெருமானுக்கு ஆளான மெய்மை தவத்தால், அவருக்கு ஆளான மெய்மை தவம் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கே தன்னை அடிமையாக கொடுத்த நிலை. ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய, சிவபெருமானுடைய அந்த கற்றை சடைமேல் அணிய திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார். திருப்பள்ளித்தாமம் அப்படின்னு சொன்னால் அந்த பூவும் இலையும் இருக்கக்கூடிய அதுக்கு தான் திருப்பள்ளித்தாமம் அப்படின்னு பேர். அதில் அந்த வகையில் பூ இலை வேர் இதையெல்லாம் சேர்த்து அந்த திருப்பள்ளித்தாமமாக பயன்படுத்தக்கூடிய அந்த திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார். திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்தணும். நாமெல்லாம் நீங்கள் பூசை பண்ணுறோமே, பூசை பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை, அதான் இருக்கிறீங்களா? புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம் பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உளவு மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். பூவை இப்படிலாம் வைக்கவே கூடாது.
பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பூவை கூடையில் கொண்டு வரணும். முதல் பாயிண்ட்டே முடிஞ்சுதா? அதுதான் அதெல்லாம் அடுத்து வருது. புலரும் பொழுதின் முன் எழுந்து கடையில் வாங்கிட்டு வர பூ அவன் அப்படிதான் பறிச்சானான்னு நமக்கு தெரியணும். முதல்ல புலரும் பொழுதின் முன் எழுந்து நேரத்துல எழுந்திருக்கணும். புலரும் பொழுதின் முன் எழுந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்திருக்கணும். அடுத்து புனித நீரில் மூழ்கி, ஆமா நீர்ல மூழ்கணும். அது உடம்பு பழகிடுச்சு, எங்களுக்குமே பழகிடுச்சு. வெந்நீர்லாம் குளிக்கும் இல்லை, அதெல்லாம் வந்து உடம்ப பழக்கப்படுத்தணும். திரும்ப அது இனிமேல் 40 வயசுக்கு மேலே எங்கே போய் பயன்படுத்து. 40 வயசு 60 வயசு எல்லாம் இருக்கிற கிரிட்டீரியா எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு 25 வயசுல இருக்கிறவங்க, ஒரு 15-20 இருக்கிறவங்க திரும்ப ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப புனல் மூழ்கி, ஆமா நீர்நிலைகள்ல போய் தான் குளிக்குமா. அப்ப வந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம் பெருமான் முடிமேல் வான் நீராறு கங்கை மதி விரைச்சந்திரன் உளவு மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தின். எப்போ போய் மலரணுமா, போய் மலர்ந்த பூவை பறிச்சு வரக்கூடாது. இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம பூசைக்கு பூ வாங்கிட்டு வாங்கினா இல்லை விரிஞ்சு போன பூ தான் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம பூசைக்கு பயன்படுத்துற பூ எப்படி இருக்கணும்? மலராத பூவா இருக்கணும். எப்போ மலரணும் அப்படின்னா இறைவன் திருமுடி மேல, இறைவன் திருவடி மேல வச்ச உடனே மலரணும். அந்த பதத்துல உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். வேற வேற கூடையில, ஏன் ஒரே கூடையில வச்சான்னா எல்லாமே பூதான அப்படின்னா வருது. எதனால அப்படி வைக்கிறாருன்றத அப்புறம் சொல்லுவார். கோட்டு மலரும், அடுத்த பாட்டுல பாருங்க, நிலமலரும் குளிர் நீர் மலரும் கொழும் கொடியின் தோட்டு மலருமா மலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டும் முறுவல் நிலவு அலர கனகவரையில் பன்னக நான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து. கோட்டு மலர் அப்படின்னா கோடு அப்படின்றதுக்கு கிளை அப்படிங்கிறது பொருள். மரத்தில் வளரக்கூடிய மலர்கள். நிலமலரும், நிலம்னா அந்த செடியில் வளரக்கூடிய மலர். குளிர் நீர் மலரும் அப்படின்னா நீர்நிலையில் வளரக்கூடிய தாமரை அல்லி முதலாக இருக்கக்கூடிய மலர்கள். கொழும் கொடியின் தோட்டு மலரும் அப்படின்னா கொடி மலர் அப்படின்னு. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ, 4 வகையான பூல அதில் பாருங்க, கோட்டு மலரும், நிலமலரும், குளிர் நீர் மலரும், கொழுங்கொடியின் தோட்டு மலருமா மலர். மலரும் சுருதி மலரும் திருவாயில். பெருமானுடைய வாய்க்க சுருதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம் கூடிய காட்டும் முறுவல் நிலவு அலர கனகவரையில் பன்னக நான் பூட்டும் ஒருவர். கனகவரைன்னா சுவாமி மேல்மலையை வில்லாக வளைத்து அதுல நானாக எதை கற்றார்? நானாக. கேள்வியை முதல்ல வாங்கி. மேருமலையை வில்லாக வளைத்த போது பெருமான் நானாக எதை கட்டினார்? திருமாலை அல்ல, வாசுகிங்கிற பாம்பை நானாக கட்டுகிறார். அப்ப அந்த பன்னகம் அப்படின்னா பாம்பு. பன்னக ஆபரணர்னு சாமிக்கு பேரு. ஆபரணமாக பாம்பை அணிந்திருக்கக்கூடியவர். பன்னக நான் பூட்டும் ஒருவர்
திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து. எல்லா மலரையும் சாமிக்கு வச்சிட முடியாது. என்ன பூ வைக்க மாட்டோம் சாமிக்கு? தாழம்பூ வைக்க மாட்டோம். அப்போ என்ன பூ வைக்கணும்? பெருமானுடைய திருமுடி மேல என்ன பூ வைக்கணும்? எப்படிப்பட்ட பூ வைக்கணும்? முன்னே சொல்லியாச்சு, மலர்ந்து அங்கதான் மலரணும். அப்படி இருக்கக்கூடிய மலர் தெரிந்து எடுத்து வைக்கணும். எங்க அந்த நேரத்துல எல்லாம் பெரிய டார்ச் லைட் இந்த படத்துல எல்லாம் தலையில வச்சு கட்டிட்டு போவாங்க. அப்படியே கட்டிட்டு போக முடியும்? விடிய காலையில தோட்டத்துல போய் கையால தடவி அதனுடைய பதம் தெரிந்து எடுக்கணும். அது இன்னைக்கு லைட் வச்சு எடுக்கிறீங்கம்மா, அன்னைக்கு அவர் எப்படி எடுத்திருப்பாரு? அப்ப கையால் தெரிந்து எடுக்கணுமா? அப்படி எடுத்ததையெல்லாம் கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து, பெரிய கோயிலெல்லாம் போனீங்கன்னா பூக்கட்டு மண்டபம்னு ஒன்று இருக்கும். அங்க வந்து ஒரு நல்ல கையில விரிப்பு வைத்து அதன் மேல பூவை வைக்கணும். பூ விழுந்துடுச்சுன்னா, தரையில விழுந்துருச்சுன்னா எடுக்கக்கூடாது. ஆனா நீ பூக்கடையில போனீங்கன்னா தரையில தான் ஒட்டி வச்சுருப்பான். சரி, என்ன செய்யறது? இப்ப நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆமா நல்ல ஒரு முறை எடுத்துக்கணும். அடுத்து வந்து என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அந்த பூ எடுக்கக்கூடாது. திரும்ப இறைவனுக்கு வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடாது. பூ கட்டும்போது, இறைவனுக்காக கட்டும்போது தரையில போட்டு கட்டக்கூடாது. தரையில போட்டு கட்டின பூவை சாமிக்கு வைக்கக்கூடாது. அதனால் நிறைய நுட்பம் இருக்கு. அப்போ ஏன் வேற வேற கூடையில வச்சார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மலரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மலரும். இறைவனுக்கு 6 கால பூசை நடக்குது இல்லையா? 6 கால பூசையிலையும் இறைவனுடைய திருமுடிக்கு திருவடிக்கெல்லாம் மாலை, அடுத்து தனியாக மலர்கள், இது எல்லாத்தையும் தயார் செய்யணும். அப்போ காலையில முதல்ல திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு எந்தெந்த மலரை வைக்கணும். அடுத்து 2ஆம் கால பூஜை. மொத்தம் 6 காலம் இருக்கு இல்லையா? முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம், 5ஆம் காலம், 6ஆம் காலம். இதெல்லாம் வரிசையா 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு வரும். ஆனா இதுக்கு தனித்தனியா பேர் இருக்கு. தேடி கண்டுபிடிங்க. ஆமா, ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் தெளிவா சொல்லுங்க. அவங்களாம் எழுதிக்கிறாங்களாம் அன்பர்கள்லாம். முதல்ல திருப்பள்ளி எழுச்சி கண்டுபிடிங்கன்னு சொன்னா போய் தேடணும் வீட்டில். அதனால பொறுமையா தேடி, இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்டு உட்காந்து பேசி மதிய அமர்வுல சொல்லுங்க ஒரு முடிவுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு. அப்போ என்ன பண்றார்? முதல் வழிபாடு திருப்பள்ளி எழுச்சி, அடுத்து கடைசி வழிபாடு அர்த்தஜாமம், பள்ளியறை. பள்ளியறை பாடு நடுவில் இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. 4 காலம். ஆமா, காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, 2ஆம் காலசந்தி, அடுத்து பள்ளியறை. அவ்வளோதான் அர்த்தஜாமம். சரி, 6 காலம் பூசை வந்துருச்சு. அப்போ இந்த 6 கால பூசைக்கும் அந்தந்த நேரத்தில் மலர்ற பூவை வைக்கணும். சரி, அதை எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறத இன்னும் முன்ன ஒரு நாயன்மார் புராணத்தில் பார்த்தோம். எங்க பார்த்தோம் சொல்லுங்க. ரைட், எரிபத்த நாயனார் புராணத்தில் சிவகாமி ஆண்டார்
வரலாறு முழுசா நான் கேட்கல. பூவை எப்படி எடுத்துட்டு போகணும், தலை மேல வச்சு எடுத்துட்டு போகணுமா, அப்படியே திருப்புங்க தோல் மேல வச்சு எடுத்துட்டு போகணுமா, இதுதான். ஒரு முறை ஒரு ஆசிரியர் வந்து வகுப்புல பாடம் நடத்திட்டே இருந்தாராம். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. அவர் வந்து என்ன கேட்பாரா, என்னடா புத்தியில் நுழைஞ்சுதா அப்படின்னு கேட்பாராம். ஐயா நுழைஞ்சிருச்சிங்கய்யா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம் பசங்கள்லாம். தமிழ் ஆசிரியர் ஒருத்த மட்டும் அன்னைக்கு குட்டத்துல எலி போய்கிட்டு இருக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப இவர் வந்து கேட்கிறாரு, என்னடா நுழைஞ்சிருச்சா அப்படின்னு. ஐயா எல்லாம் நுழைஞ்சிச்சிங்க, நான் வால் மட்டும் நுழையலைங்கயா. எலியோட வால் மட்டும் அந்த புந்தல் நுழையாம இருந்திருக்குது. அந்த மாதிரி பூக்கூடைய அவர் தோல்ல அங்க விட்டுட்டு போகல. அப்படியே எடுங்க. பாட்டையே முழுசா படிச்சுட்டு எத்தனாவது பாட்டா? கோலப்பூங்கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு மலர்கையில் தண்டும் கொண்டு போறார். அப்ப என்ன செஞ்சிருக்கா, ஒரு தண்டு கொண்டு அதுல ஆமா வைத்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். அப்படிதான் எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு மாதிரி இப்படி கீழே அப்ப வந்து வச்சு கொண்டு போகணும். சரி, கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றார் பாருங்க. கோக்கும் கோவைகளும், இண்டை சுருக்கும், தாமமுடன் இணைக்கும் வாச மாலைகளும், தண்டில் கட்டும் கன்னிகளும், தாளில் பிணைக்கும் பிணையல்களும், நுண்தாது இறைக்கும் தொடையல்களும், சமைத்து நுடங்கு நூல் மார்வர். இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் கொண்டு வந்து எல்லா மலர்களையும் தனியாக ஒரு இடத்துல பூக்கட்டு மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் வைத்து என்ன செய்கிறார், அந்தந்த மலர்களையும் தனித்தனியா அங்கங்கு பிரித்து வைத்து பெருமானுடைய அலங்காரத்துக்கு முதல்ல கோக்குறார். பூவை கட்ட தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ப்பாங்க, ஊசி நூல் வச்சு அப்படியே கோர்ப்பார்கள். அப்படி கோர்க்கப்படுகின்ற அந்த மார்க்கு கோவை அப்படின்னு பேர். கோர்க்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும். இண்டை அப்படின்னு சொன்னா அது வந்து பெருமானுடைய தலை மேல சுழக்கூடிய மாலை, அதுக்கு வந்து இண்டை அப்படின்னு பேரு. அடுத்து தாமம் உடன் இணைக்கும் வாச மாலைகளும் மாலை. அடுத்து தண்டில் கட்டும் கன்னிகளும். கன்னி அப்படின்னா விட்டு விட்டு கட்டுறது, அது கன்னி அப்படின்னு பேரு. தாளில் பிணைக்கும் பிணையல்களும், பெருமானுடைய திருவடியில சூட்டுறதுக்காக அதை பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுடைய திருவடியில அந்த திருவடிக்கு மட்டும் தனியா ஒரு பூ மாலை சின்னதா அழகா கட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து என்னது, தாளில் பிணைத்தல் பிணையல்களும், நுண்தாது இறைக்கும் தொடையல்களும், சமைத்து நுடங்கு நூல் மார்வர். இப்போ மாலையில் இத்தனை வகையாக இருக்கு அப்படிங்கிறத தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு இந்த புராணத்தில் நமக்கு எடுத்து காட்டுறார். அப்போ என்னென்னா, இந்த இரண்டு பக்கமும் தொங்க, நாம் இன்னைக்கு சில வகைகளை பார்க்குறோம். தொங்கல் அப்படின்னா ரெண்டு பக்கமும்
போடணும். அதாவது வந்து வட்டமாக இல்லாமல் 2 பக்கமும் அப்படியே நேராக மாதிரி திருவண்ணாமலையில் நம்ம சாமி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலை. ஆனால் கடைக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஆண்டாள் மாலை அப்படின்பா. அப்படி இருக்கக்கூடிய மாலை, அந்த மாதிரி மாலை. அடுத்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்ட மாலை, நடுவில் அந்த குஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வைத்து 2 பக்கம் தனியாக கட்டி இதோட சேர்த்து முடித்து இணைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய மாலைகள் இதையெல்லாம் எடுத்து தண்டில் கட்டும் கன்னிகளும் பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களுக்காக இதுக்காக கட்டப்படுகிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விதமான மாலைகளை 6 காலத்துக்கும் தயார் செய்து அங்கே இருக்கிறார். அங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தாங்கிக் கொடு சென்று அன்பினொடும் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பரிந்து உள்ளார். பரமர் பதிகப்பற்றான ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். அங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு இவ்வாறு எல்லா வகையான என்னென்ன வகை மாலைகள் இருக்கோ அது அத்தனையும் தயார் செய்து அமைத்த காலங்களில் அமைத்து, என்னென்ன காலம் அது அதற்குரிய காலம், திருப்பள்ளி எழுச்சி, காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, 2ஆம் கால சந்தி, அர்த்தஜாமம், அந்த வழிபாடுகளுக்கெல்லாம் தேவையான அந்தந்த காலத்திற்கு தேவையானன்னா அந்தந்த நேரத்தில் பெருமானுக்கு மேலே சாத்தின உடனே மலரணும். அப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அதையெல்லாம் தயார் செய்து தாங்கிக் கொடு சென்று அப்படியே கையில் தாங்கி கொண்டு சென்று அன்பினோடும் சாத்தி, பெருமானுக்கு மலர் சாத்தும் போது என்ன செய்யக்கூடாது, அன்பினோடு சாத்தணும். ஏனோ தானோன்னு சாத்தக்கூடாது. அன்பினோடும் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பரிந்துள்ளார். அதற்கப்புறம் தனியாக விடுபூ அப்படின்னு சொல்லக்கூடிய உதிரி பூக்களை எடுத்து பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். எத்தனை அர்ச்சனை செய்யணும் தெரியுமா? முறையாக நம்ம வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு வகுப்பு தொடங்கணும்னா 12 மணிக்கு தான் தொடங்கணும். அவ்வளவு நேரம் வழிபாட்டில் செய்யணும். 108 போற்றி சொல்லி மலர் பெருமானுக்கு வைக்கணும். 108 போற்றி சொல்லி பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். நாம் ஒரே ஒரு பாட்டை சொல்லி பெருமானுக்கு அர்ச்சனையை முடிச்சுட்டு நம்ம வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கிறோம். ஆனால் 108 போற்றி பெருமானுக்கு சொல்லணும். அப்படி அந்த அன்பினோடும் வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து, இங்கே அர்ச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதுவும் அர்ச்சனை மட்டும்தான் பண்ணார் அப்படின்றது பொருள் அல்ல. அர்ச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னாவே பூசையினுடைய எல்லா அங்கங்களும் தான். எடுத்த உடனே அர்ச்சனை பண்ணிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல பெருமானை எழுந்தருள் பண்ணி தூப தீப நைவேத்தியெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அர்ச்சனைக்கு வரணும். அபிஷேகமெல்லாம் பண்ணி கடைசியாக அர்ச்சனைக்கு வரணும். அப்போ அது எல்லாம் நடந்திருக்கு. பூசையுடைய முறையை சரியாக பண்ணி அந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பரிந்துள்ளார். அதுவே இன்றைக்கி அர்ச்சனையெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சோழ நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா, கொங்கு நாட்டுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை வாங்கி போனால் அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. சோழ நாட்டுக்கு போனீங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் இருந்தால் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல குறைஞ்சபட்சம் பழமாவது இருக்கணும். தேங்காய் பழம் கொண்டு போனால் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்படி அந்தந்த கோயில் மரபுகளில் இப்படி அர்ச்சனைகள்லாம் மாறி போச்சு. அப்படி அர்ச்சனை பாங்கில் புரிந்து பரிந்துள்ளார். பரமர் பதிகப்பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். எப்போவுமே அவருடைய நாக்கில் என்ன வந்து கொண்டே இருக்கும்? அஞ்செழுத்து வந்து கொண்டிருக்கும். பரமர் பதிகப்பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து. பதிகப்பற்றுனா பதிகங்களினுடைய பயனாக விளங்கக்கூடியது
அஞ்செழுத்து. அப்படி இருக்கக்கூடிய அந்த அஞ்செழுத்தை நாவில் ஓவாது எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எப்போ அந்த நிலை வரும் அப்படின்னு சொன்னால் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அது பழக்கத்தில் என்ன நம்ம சொல்லாமல் இருந்தால் கூட வாய் தானாக சொல்லக்கூடிய அளவிற்கு வரும் அப்படின்னு அதை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை உடையவராக நம்முடைய முருகநாயனார் விட்டிருக்கிறார். அப்போ மலரை எப்படி பறிக்கணும், எந்த நிலையில் பறித்து எப்படி கொண்டு வரணும், அடுத்து அதை எப்படி மாலையாக தொடுக்கணும், அதை எப்போ பெருமானுக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்லி இத்தனை வகையான முறையில் நம்ம இதை வழிபாட்டை செய்யணும். இப்படியெல்லாம் செய்யணும்னு சொன்னால் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ நாம் செய்கின்ற இந்த பூசை அப்படிங்கிறது யோசித்து பார்த்தா அவ்வளவு குறைவுடையதாக இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், கடையில் வாங்கி மலர் சாத்துறதே நாங்கள்லாம் நம்ம பெருமையாக நினச்சிக்கிறோம். ஆமாம், அதெல்லாம் நிறைய பண்ணுறோம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் மலர்கள். ஏன் இத்தனை மலர்களை பறிக்கிறார்? அந்தந்த காலத்துக்கு மலர்றது ஒன்று. இன்னொன்று, சிவபூசை செய்யக்கூடிய அன்பர்கள் ஒரு மலரை வைத்து, ஒரு வகையான மலரை வைத்து பூஜை செய்யக்கூடாது, அது குற்றம். ரெண்டு வகையாக வாங்குங்க. நான் சொல்கிறேன், 2 வகை 3 வகையாக வாங்கி பூவை வைத்து பூசை செய்யணும். இன்றைக்கி நம்ம ஏதோ உலகியலில் பல ஓட்டங்களில் ஓடிட்டு இருக்கிறதுனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரமாக அந்த பூவை சாமிக்கு போட்டு நம்ம வழிபாடு பண்ணுறோம். சரி, இறைவனுடைய கருணையால் அவர் என்னமோ எதையோ பண்ணுறான், நம்மளை அந்த நிமிஷம் நினைக்கிறானேன்னு இறைவன் கருணையோட நமக்கு அருள் செய்கின்றார். அப்படி இத்தனை முறைமையாக மலர் பறிக்கிறதுக்கு மலருக்கே இவ்வளவுன்னா, அதுக்கு அடுத்து நாம் வைக்கக்கூடிய நைவேத்தியம், நம்ம பயன்படுத்தக்கூடியது, நம்மளுடைய உடம்பு மனசு இதெல்லாம் கணக்கு போடுங்க. அப்போ என்ன செய்யணும், எவ்வளவு நம்மை நெறிப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் தெரிந்துக்கலாம். புறத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இத்தனை விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்தமான வழிபாட்டுக்கும் நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை குணங்களுக்கும் எப்படி நாம் தீர்வு காண முடியும், அதையெல்லாம் நோக்கி, அதாவது என்னென்னா, அது எல்லாத்தையும் முற்றிலுமாக நம்மால் ஒழித்து விட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப யோசனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இதற்கு முன்னால் எப்படி இருந்தோம், பின்னால் எப்படி மாறி இருக்கிறோம். அந்த ஒருத்தர் சொன்னாலே, அந்த கறிக்கூடையை போய் கழுவிட்டு வான்னு சொன்னப்போ எப்படி பல முறை கழுவிய உடனே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்ததோ கரைந்ததோ, அது போல் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது கரைய தொடங்கி இருக்கணும். அப்படி தொடங்கி இருந்தாதான் நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது பொருள். ஆனால் இங்கே குறையுதா அப்படின்னு பார்த்தா, பலருக்கும் வழிபாட்டுக்கு வருவதற்கு முன்னால் இருந்த ஆணவத்தை விட வழிபாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆணவம் பல மடங்கு பெருகு. அப்போ அதனால் வழிபாட்டினுடைய பயன் இல்லை. இப்போ என்ன செய்யணும், வழிபாடு செய்ய செய்ய பணிவு வரணும், அன்பு பெருகணும், எல்லாரிடத்தும் அன்பு பெருகணும்.
ஆனால் அந்த எல்லாரிடத்தும் அன்பு பெருகணும்னா முதல்ல 3 பேரிடத்துல அன்பு பெருகணும். குரு, லிங்க, சங்கமத்தில் அன்பு பெருகினாதான் அப்புறம் அதை பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே அப்படிங்கிற நிலைக்கு நாம் போக முடியும். அப்போ முதல்ல இங்கேயே அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் சிவபெருமானிடத்தே அன்பு வைக்கல, குருநாதரிடத்தே அன்பு வைக்கல, அடியார்களிடத்துல அன்பு வைக்கல, அப்புறம் அவருடைய மற்றவர்களிடத்துல அன்பு வரும். நம்ம புராணம் பார்த்துட்டோம், அவருடைய வரலாறை கேட்டுட்டோம், சேக்கிழார் என்ன சொன்னார்னு பார்த்துட்டோம். மெய்ப்பொருள் நாயனார் மாதிரி வந்து நம்மளை குத்துனா ஐயோ பரவாயில்ல போட்டுன்னு சொல்லிடுவோமா? சொல்லிடுவோமா? அவன் நம்மளை பார்த்து நான் ஏன் திட்டுனா அவனை மட்டும் சொல்லாமல் அவன் பரம்பரையே இழுத்து இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பேசிட்டு தானே உயரும். அப்போ நீங்கள் வந்து எங்கே வந்து கத்தியால குத்துனதுக்கு அப்புறமேட்டு அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையா? அப்போ அதை கேட்டவுடனே நம்ம அப்படி ஆயிட்டோமா? இல்லை. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சு நினைக்கிறோமா? இல்லை. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சு, மற்றதெல்லாம் வெறும் நெஞ்சு. பகைவனுக்கும் அருள்னாதான் அது நன்னெஞ்சு. அப்போ என்ன செய்யறோம்? அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டோமா அப்படின்னா இல்லை. நமக்கு என்ன சொல்றது, முன்பு உதவி செய்தவர்களிடத்துல நன்றி இல்லை, நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்ககிட்ட நன்றி இல்லை. இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பார்க்குறோம். யோசிச்சு பழைய நிலைமையில யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த நெறிக்கு வழிபாடுன்னு ஒன்று இருக்கு, சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கார், திருநீர்னு ஒன்று இருக்குது, அதை நாம் பூசணும், நெத்தி நிறைய பூசணும் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க யாருங்கிற ஞாபகம் நமக்கு இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். அதையெல்லாம் யோசித்து நாம் இந்த நெறியில் நிற்பதற்கு காரணமானவங்க, நெறியில் அதுக்கடுத்து சிறந்து விளங்குவதற்கு காரணமானவர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ படிநிலைகளில் எத்தனையோ அன்பர்கள் நமக்கு இந்த உதவியை செய்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் நாம் நன்றியோடு நினச்சி பார்க்குறோமா அப்படின்னா இல்லை. அப்போ பெருமானிடத்தில் அந்த என்ன செய்யணும், அந்த அன்போடு சாத்தணும் அப்படின்னு சொன்னால் உலகம் முழுக்க அன்பு பெருகணும் அப்படின்னா அதுதான் திருமூலர் நமக்கு சொல்கிறார். அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அன்பு வேறல்ல, சிவம் வேறல்ல. அப்போ அன்பு பெருகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த 3 இடத்துல நமக்கு அன்பு பெருக வேணாம். இருக்கிற அன்பு குறையாம முதல்ல பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் பெருகணும். அப்படியே பெருகிக்கொண்டே வரணும். இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கும்போது இந்த முறை நம்ம சில பகுதிகளெலாம் பார்க்கும்போது பார்த்தோம். முந்தைய பகுதியில் பார்த்தோம் இல்லையா, சுந்தரருடைய முதல் நம்ம தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பார்க்கும்போது அதற்கு முன்னால் பகுதிகளெலாம் பார்க்கும்போது அந்த வயலில் இருந்த நெல்கதிர்கள் எப்படி இருந்ததுன்னு தெய்வ சேக்கிழார் காட்டுகின்றார். அடியார்கள் ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்வதை போல இருக்கு அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு அப்படி அடியார்கள் வணங்குகின்றோமா? அடிச்சுக்கிட்டு உருளாம இருந்தா போதாது, எங்க போய் வணங்குறது? அப்ப என்ன செய்யறோம்? எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த வழிபாட்டு நெறிங்கிறத மறந்துட்டோம்.
இன்னைக்கு அண்மையில் ஒரு நண்பர் கட்டுரை எழுதியிருந்தார். ஏன் விநாயகர் வழிபாட்டை அரச மரத்தினுடைய அடியில் வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விரிவாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அவர் எழுதியிருந்தார். அதில் எழுதும்போது அரச மரம் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு மரம். அதனுடைய அடியில் விநாயகரை வைத்து அந்த அரச மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கிறதுக்காக நம்ம அரச மரத்தினுடைய பிள்ளையாரை வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அரச மரத்தை விட்டு விட்டோம், பிள்ளையாரை பிடித்து கொண்டோம் அப்படின்னு அவர் அதை நிறைவு பண்ணுறார். என்னென்னா, இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? போன உடனே அரச மரம் எல்லோரும் தண்ணி ஊற்றி, விநாயகருக்கு தண்ணி ஊற்றி அந்த இடம்லாம் கசகசன்னு ஆயிடுது. நம்ம நடந்து போனால் காலில் சேறு ஒட்டிக்குதுன்னு முதல்ல அரச மரம் வேற மறித்து காரை போடுறது, சிமெண்ட்டு காரை போடுறது, அப்புறம் அது பேர்ந்துட்டு வருதுன்னு டைல்ஸ் போட்டு அடிக்கிறது, அப்புறம் வளன்னு நாம் அப்படியே வலிக்கிட்டு போகணும். நாம் ஏன் கஷ்டப்பட்டு சுற்றணும்? போய் காலை வச்சோன்னா வலிக்கிட்டு அதுவே 3 ரவுண்டு அடித்து கொண்டு வந்து நம்மளை வெளியில் தள்ளிக்கிறோம். அந்த மாதிரி என்னென்ன வேலை கோயிலில் பார்க்கக்கூடாதோ அத்தனை வேலையும் வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்க்க பளபளப்பாக இருக்கணும், நமக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு அதையெல்லாம் செய்துட்ருக்குறோம். அப்படிலாம் இல்லை, பழமையை மாற்றக்கூடாது. கருங்கல்லில் தான் பெருமான் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாம் அந்த சுவர்கள், அந்த நடை பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அப்படி தான் நம்ம வச்சுருக்கணும். அதனால் அதுவும் ஒரு காரணம். அடுத்து அளவு மாறும். அவங்க கருவறையை இந்த இடத்துல இன்றைக்கி ஏன் பல இடங்களில் போனால் அங்கே போனாங்க நடக்கலைன்னு சொல்கிறாங்கங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா, பெருமானை இந்த இடத்துல தான் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கருவறையில் மையத்தில் அந்த இடத்துல நிறுத்தணும்னு இருக்கும். நீங்கள் கருவறையில் இருக்கிற பக்கம் செவுத்துல எல்லாம் டைல்ஸை ஒட்டி அதோட கணத்தை மாற்றினீங்கன்னா அப்படி சாமி நடுவில் இருப்பார் இல்லையா? அப்போது என்ன செய்கிறோம்? அந்த அளவு அன்னைக்கு அவ்வளவு துல்லியமாக இருந்தது. இன்னைக்கு பல பேருக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டால் கூட நேராக கோடு வர மாட்டேங்குது. அப்போ அன்னைக்கு கல்லில் அத்தனை பெரிய சிற்பங்கள் ராமேஸ்வரம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே நம்ம திருக்கோயில்கள், பழைய திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் போய் நின்று பாருங்கள். 1 இன்ச்சு இந்த பக்கம், ஒரு துளி, ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் முன்ன பின்ன இருக்காத அளவு. அப்போ எவ்வளவு துல்லியமாக அந்த கணக்கீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ அவர்கள் அளந்து கருவறையில் நிறுத்திய சிவலிங்க திருமேனியை நீங்கள் சுற்றி அதை பண்ணுற இதை பண்ணுறன்னு நீங்கள் அதனுடைய தன்மையெல்லாம் மாற்றினீங்கன்னா எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும்? அப்போ என்ன செய்யணும்? அந்த முறையில் அந்த அன்பு குறையாமல் இந்த வழிபாட்டை செய்யணும். அன்பு குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? வழிபாட்டினுடைய பயன் கிடைக்காது, குறைஞ்சு போயிடும். அப்படி என்ன செய்கிறார்? அந்த பதிகப்பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தை எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறார், அந்த நாவிலே சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் நம்முடைய முருகநாயனார். தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தாம் தெல்லு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வல்லத்தில் அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை முளைப்பாலுடன் உண்ட பிள்ளையார்க்கு நண்பருமாம் பெருமை உடையார் ஆயினார். தள்ளும் முறைமை ஒழிந்திட அப்படின்னா தள்ளி வச்சுட்டு பேசலாம் அப்படிங்கிற நிலைக்கே கிடையாது, இல்லையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர். என்ன தகுதி? பூசனைக்கு மலர் பறித்து சாத்தக்கூடிய அந்த தகுதியிலே ஒழுகக்கூடிய மறையவர். அப்போ எல்லாவற்றையும் முறையாக முதல்ல இருந்து அவர் அந்த பூசையை நிறைவாக செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மறையவர் யாருடைய நண்பராக இருக்கிறார்? தெல்லும் மறைகள் முதலாக இருக்கக்கூடிய ஞானம், முதலான ஞானம்
பின்னால் திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய வரலாறு பார்க்கும்போது நாம் பார்ப்போம். அளவிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுனிவர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு அவருடைய வரலாற்றில் நம்ம பின்னால் பார்ப்போம். அந்த மாதிரி தெல்லு மறைகள் முதலான ஞானம், அவருக்கு எல்லா ஞானத்தையும் செம்பொன் வள்ளத்தில் ஒரு பொற்கிண்ணத்தில் அள்ளி அதை எடுத்து அகிலம் ஈன்றளித்த அம்மை, இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கிய அம்மை முளைப்பாலுடன் உண்ட பிள்ளையார்க்கு, அம்மையினுடைய திருமுலைப்பாலை அந்த ஞானம் கலந்து ஊட்டிய அந்த பால் உண்ட பிள்ளையாராகிய நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு நண்பருமாம் பெருமை உடையார் ஆகினார். அப்போ நண்பர் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய இடம்னு பாருங்க. இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்கணும். சொல்லுவார் இல்லையா மாணிக்கவாசக பெருமான், ஆரடியான் என்றார், ஆரடியான் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய நீ யாருடைய அடியவன் அப்படின்னு உலகத்தில் இருப்பவர்கள்லாம் கேட்டா திருவாசகம் பார்க்கும்போது திரும்ப பார்ப்போம். நான் சிவபெருமானுடைய அடியவன் அப்படின்னு சொல்லி உன்னை சிரிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றார். அது எந்த பாடல்னு மதிய இடைவேளையில் பார்த்துட்டு திருவாசகம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆர் அடியான் என்றால் அப்படின்னு வரும். எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தேடுங்க. அப்படி நண்பருமாம் திருஞான சம்பந்தருக்கு நண்பருமாம் பெருமையுடையார் ஆகினார். எப்படி ஒவ்வொரு உறவுமே பெருமைங்க. இன்னாருடைய மகன் என்று சொல்வது பெருமை, இன்னாருடைய தகப்பன் என்று சொல்வது பெருமை, அதே போல தாய் மகள் இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் பெருமை. அதை போல நண்பர் என்பதும் பெருமை, அவருடைய சீடர் அடியார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பெருமை. அதை உணரணும். அதை உணரலைன்னா நீங்க எத்தனை கற்றாலும் பயனில்லை. நம்முடைய வள்ளுவ பேராசான் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்லுகிறார்? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். இந்த வாளறிவனுக்கு 2 பொருள் இருக்குன்னு சொன்னேன். யாருக்காவது நினைவு இருக்கா? இந்த குறளை சொல்லி வாளறிவன் அப்படிங்கிற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். நினைவில் இருக்கா இல்லையா? எங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணுறோம். நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. வாளறிவன் சரி, ஒரு பொருள் சொல்லுங்க. 2ல ஒரு சாய்ஸ் உங்களுக்கு. இரண்டில் ஒரு பொருள். சரி, அப்படி அந்த
யாருடைய நண்பர், யாருடைய சீடர், யாருடைய மாணவர் அப்படிங்கிறதும் ஒரு பெருமை தான். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் திருஞான சம்பந்தருக்கு நண்பராகும் பெருமை உடையவர் நம்முடைய முருகநாயனார். அடுத்து 12வது பாடல். அன்னவடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை வர்த்தமான ஈச்சுரத்து நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். அன்னவடிவும், பிரம்மன் அன்னமாக மாறி இறைவனை தேடினார். ஏனமுமாய், ஏனம்னா பன்றி, பன்றியாக மாறி திருமால் தேடினார். அறிவார் இருவர் அறியாமல், அப்படி ரெண்டா மாறி நான் இறைவனை அறிந்து கொள்வேன் என்று முயற்சி செய்த பிரம்மனும் திருமாலும் அறியாமல் இருக்கக்கூடிய பெருமான் மண்ணும் புகழூர் உறைவாரை, அப்படிப்பட்ட பெருமான் திருப்புகழூர் திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் வர்த்தமான ஈச்சுரத்து. திருப்புகழூருக்கு போனீங்கன்னா வர்த்தமான ஈச்சுரம்னு ஒரு திருக்கோயில் இருக்கும். அதே கோயிலுக்குள்ள 2 இருக்கும். திருப்புகழூர்லேயும் அப்படி இருக்கும், திருமீயச்சூரில் இளங்கோயில்னு ஒன்று இருக்கும், கோயில் தனியாக இருக்கும். அது மாதிரி சில கோயில்களில் கோயிலுக்குள்ளேயே இன்னொரு கோயில் இருக்கும். திருவாரூரில் ஆரூர் அறநெறி அப்படின்னு ஒரு கோயில், பக்கத்தில் அறநெறி அப்பர் சந்நிதி அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கும். அந்த திருவாரூருக்கு நம்ம போய் இதில் சாமி வணங்கிட்டு வந்தோம்னா 2 பாடல் பெற்ற தலத்தை தரிசனம் செய்து. அதே போல தான் திருப்புகழூர்லேயும் அடுத்து திருமீயச்சூர்லேயும் உள்ளேயே இன்னொரு சிவாலயம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வர்த்தமான ஈச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள, நாளும் பூசை பண்ணும்போது மனதில் என்ன வரணுமா? மகிழ்ச்சி வரணும். மகிழ்ச்சி கொள்ள நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். அப்போ பூசையை வழுவாமல் செய்யணும். வழுவாமல் அப்படின்னா இடைவிடாமல்ங்கிறது மட்டும் பொருள் இல்லை, குற்றம் இல்லாமல் செய்யணும். முன்பு சொன்ன இந்த குற்றம் பூசை பொருட்களுக்குரிய குற்றமோ அல்லது பூசை செய்யக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய குற்றமோ இல்லாமல் அந்த பூசையை இடையீடுபடாது தொடர்ந்து செய்து வரக்கூடிய தன்மை உடையவராக இருந்து அந்த பூசையினுடைய பெருமையாக விளங்குகின்ற அஞ்செழுத்தை நாளும் பயின்றே பணிந்து பரவினார். இங்கே ஏன் அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார்னா, ஒவ்வொரு நிலையிலையும் குருநாதர் அஞ்செழுத்தை நமக்கு அடுத்த நிலை கொடுப்பாங்க. முதல்ல இருக்கக்கூடிய சமய தீக்கை பெறுகின்ற போது ஒரு அஞ்செழுத்து, அடுத்து அந்த அஞ்செழுத்தை பலகாலும் சிந்தையிலே ஏற்றி வழிபாடு செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் 2ஆம் நிலையாக இறைவனுடைய திருமேனியை வைத்து வழிபடக்கூடிய சிவதீக்கை அல்லது விசேட தீக்கை என்று சொல்லக்கூடிய நிலையில் அடுத்த நிலையாக ஒரு அஞ்செழுத்தை கொடுப்பாங்க. அதற்கடுத்து அந்த மாதிரி பல காலம், குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவ்வாறு பெருமானை வைத்து திருமேனி வைத்து பூசித்து வழிபடக்கூடிய அன்பருக்கு அடுத்து 3ஆம் நிலையாக நிர்வாண தீக்கை கொடுத்து குருநாதர் அப்போது இன்னும் ஒரு அஞ்செழுத்தை உபதேசிப்பார். அதான் அஞ்செழுத்தும் பயில்தல் அப்படின்னா நம்ம முதல் வகுப்பு, அப்புறம் அங்கேருந்து பாஸ் ஆகி 2ஆவது வகுப்பு, அதுக்கப்புறம் பாஸ் ஆகி 3ஆவது, அப்படியே கடந்து போகிற மாதிரி அந்த அஞ்செழுத்தை பயின்று பணிந்து பரவினார். அடுத்து 13வது பாடல். அங்கன் அமரும் திருமுருகர் அழகார் புகழிப்பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செங்கன் அடலேறு உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தம் பெருமான் அடிநீழல் தலையாம் நிலைமை சார்வுற்றார்.
இங்கே அங்கன் அமரும் திருமுருகர் இருக்கக்கூடிய திருமுருகர் என்று சொல்லக்கூடிய முருகநாயனார் அழகார் புகழி பிள்ளையார், அழகுமிக்க புகழி என்று சொல்லக்கூடிய சீர்காழி திருத்தலத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்தர் பொங்கு மனத்தின் அவருடைய திருமணத்தில் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செய்த அந்த பூசையினால் அவருடைய அந்த திருமண நிகழ்வன்று ஒரு பெரிய சோதி அவருடைய திருவரலாற்றில் நிறைவாக பார்ப்போம். ஞானசம்பந்தருடைய வரலாறு பார்க்கும்போது நம்ம என்ன பிள்ளை பாதி புராணம் பாதி. ஆமாம் ஆமாம், திருஞான சம்பந்தர் புராணம் இப்போ போய்கொண்டிருக்கிறது. அடியன் வாட்ஸ்அப்பில் இப்போ எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சி அதை பல வருஷங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்தோம். ஆனால் அது சொல்கிறாரு இல்லையா, முன் செய்த பூசை அதனால் புக்கருளி. அப்படி அந்த வாட்ஸ்அப்பில் பெரிய புராணத்தை சொன்ன அதை ஒரு எழில் ஞான பூசையாக இறைவன் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இங்கே எடுத்துருக்கார். இங்கே பெரிய புராணம் நேரடியாக நடத்தக்கூடிய வாய்ப்பை பெருமான் அருளி இருக்கின்றார். அதுதான் முன் செய்த பூசையினுடைய பயன். அந்த பூசை பயனை கொடுத்து அதனால் புக்கருளி அந்த சோதியினுள் கலந்து செங்கன் அடலேறு உடையவர் தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க, சிறந்த அருள் பொருளாக விளங்கக்கூடிய அந்த முக்தி பேரை சிவபெருமான் அளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல் தலையாம் நிலைமை சார்புற்றார். பெருமானுடைய திருவடியை தன்னுடைய அடிநீழல்ல தலையால் வணங்கக்கூடிய பெரும்பேறு, அந்த இடத்திலே திருவடி நீழலில் இருக்கக்கூடிய பெரும்பேரை நம்முடைய முருகநாயனார் பெற்றார் என்று இங்கே 13வது பாடலில் நமக்கு தெய்வ செக்கிழார் பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்து 14வது பாடல் நிறைவு பாடல். அரவம் அணிந்த அறையாரை அர்ச்சித்து அவர்தம் கடல் நிழல் கீழ் விரவு புகழூர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம் போற்றி கரவில் அவர்பால் வருவாரை கருத்தில் உத்திரம் கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றேன். அரவம் அணிந்த அறையாரை, பாம்பணிந்த பாம்பை இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய சிவபெருமானை அர்ச்சித்து பூசனை செய்து அவர் தம் கடல் நிழல் கீழ் விரவு புகழூர் முருகனார் அவருடைய திருவடியிலே கலந்த திருப்புகழூரை சேர்ந்த முருகநாயனாருடைய மெய்மை தொண்டின் திறம் போற்றி அவர் செய்த இந்த சிறப்புமிக்க உண்மையான அந்த தொண்டினுடைய பெருமையை போற்றி வணங்கி கரவிலவர்பால் வருவாரை, மறைப்புத்தன்மை இல்லாமல் நெஞ்சத்தில் எந்த வஞ்சனையும் மறைவும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களிடத்தே வரக்கூடிய சிவபெருமானை கருத்தில் ருத்திரம் கொண்டு தன்னுடைய நெஞ்சத்திலே ருத்திரத்தை கொண்டு ருத்திர மந்திரத்தை எவித்து பரவும் அன்பர் பசுபதியார், அவ்வாறு இறைவனை வழிபடக்கூடிய அன்பராகிய பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றே. அவர் இறைவனுடைய திருவடியை பணிந்த பெருமையை நான் சொல்ல புகுகின்றேன் என்று இங்கே நமக்கு எம்பிரான் முருகநாயனாருடைய திருவரலாற்றை நிறைவு செய்து அடுத்ததாக எம்பிரான் ருத்திர பசுபதி நாயனாருடைய திருவரலாற்றை நான் சொல்ல புகுகின்றேன் என்று நமக்கு இந்த அளவிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் முருகநாயனாருடைய எம்பிரான் முருகநாயனாருடைய திருவரலாற்றை நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி நாமும் இந்த அளவிலே திருமுருகநாயனார் புராணத்தை நிறைவு செய்து அமைவோம். திருச்சிற்றம்பலம்.